ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங். இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். கருப்பு உளுந்தை வச்சு இன்றைக்கி இந்த ரெசிபி வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. பெண் பிள்ளைகளுக்கும் சரிங்க, பெண்களுக்கும் வந்து கர்ப்பப்பைக்கெலாம் ரொம்பவே வலு தரக்கூடிய கருப்பு உளுந்து தான் இன்றைக்கி வந்து ரெசிபி நான் ரெடி பண்ணியிருக்கேங்க. இந்த கருப்பு உளுந்து ரெசிபி செய்முறை எப்படின்றத பார்க்கலாங்க. இப்போ கருப்பு உளுந்து வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நான் எடுத்துருக்கேங்க. வெள்ளை உளுந்து எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா, அந்த வறுக்கும் போது நம்மளுக்கு கலர் தெரியாது இல்லையா, அதனால் வெள்ளை உளுந்து போட்டுட்டோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு செவந்திருக்கோ அந்த அளவுக்கு வந்து வறுபட்டுருச்சு அப்படின்னு அர்த்தம். அதனால் வந்து வெள்ளை உளுந்து சேர்த்துக்குங்க. இப்போ எங்களுக்கு வந்து சமைக்க தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், கருப்பாக இருந்தாலும் வெள்ளையாக இருந்தாலும் அது எந்த அளவுக்கு செவந்து வந்திருக்கு, அந்த வாசனையை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ சமையலுக்கு பிகினர்ஸாக வராங்க இல்லைங்களா, புதுசாக சமைக்க கற்றுக்க வராங்க, அவங்களுக்கு வந்து இந்த வறுக்கிறது இதெல்லாம் தெரியாது. அவங்களுக்காக தான் இந்த ஒரு மெத்தடு. வெள்ளை உளுந்து போட்டால் நல்லா கலராக வந்துச்சுன்னா அது வறுபட்டுருச்சு அப்படின்ற அர்த்தம். இப்போ அது வறுத்து முடிச்சாச்சுங்க. அடுத்தது கருப்பு கவுனி அரிசி இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதிகமாக போட்டாலும் நல்லா தான் இருக்கும். நான் வந்து 100 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதுவும் நல்லா அது பாருங்க, இந்தளவுக்கு நல்லா பொரிஞ்சு வரணும். அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதுவும் வந்து உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்துங்க. இந்த கருப்பு கவுனி அரிசி ரொம்ப நல்லது. இப்போ பொட்டுக்கடலை ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்து அதுவும் லைட்டாக அப்படியே வறுத்து எடுத்துக்கலாங்க. வறுத்துட்டு நம்ம மிக்சியில் நுணுக்கும் போது நல்லா நம்மளுக்கு தூளாக வரும். அப்படின்றதுனால தான் பொட்டுக்கடலையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ 3 பொருளுமே வந்து நல்லா ஆறணுங்க. ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸியை வந்து ஈரம் இல்லாமல் நல்லா க்ளீனாக தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. இப்போ நல்லா ஆறிடுச்சிங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நம்ம மிக்ஸியில் அரைக்கக்கூடியது எப்போயுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறகுறப்பாக தாங்க இருக்கும். நம்ம ஜல்லடையில் போட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் போய் மிஷினில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அவங்கக்கிட்ட அரைக்கும் போது நல்லா நைஸாக பவுட்ரு மாதிரி நம்மளுக்கு அரைச்சி வந்துடுங்க. நம்ம மிக்ஸியில் அரைக்கக்கூடியது எப்படி கேட்டாலும் கொஞ்சம் குறகுறப்பு இருக்க தான் செய்யும். நான் நல்லா ஜல்லடையில் போட்டு ஜலிச்சு எடுத்துட்டேங்க. திரும்பவும் நம்ம ஜல்லடையில் நிற்கும் இல்லைங்களா, அதை திரும்பவும் மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டு மறுபடியும் நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஜலிச்சு எடுத்த உளுந்து மாவு வந்து நான் மறுபடியும் மிக்ஸியில் சேர்த்துக்கிறேன். நம்ம வெல்லம் போட்டு மறுபடியும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து தான் நம்ம வந்து ரெசிபி செய்ய போகிறோங்க. அதனால் ஜாரில் போட்டாச்சு. வெல்லம் அளவு பார்த்திங்க அப்படின்னா, உளுந்து வந்து நம்ம எந்த கப்பில் அளக்குறோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. நீங்கள் இதுக்கு வந்து வெல்லமும் சேர்க்கலாம், இல்லை நாட்டு சர்க்கரையும் சேர்க்கலாம், இல்லை கருப்பட்டி சேர்த்திங்கன்னா நல்லா தாங்க இருக்கும். அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக சுக்கு, ஏலக்காய் 1 ஸ்பூன், அதுலேயும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. கண்டிப்பாக இது 2ம் சேர்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இப்போ வெல்லமும் சேர்த்து நல்லா மிக்ஸியில் மறுபடியும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாவை அப்படியே டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து நம்ம அப்பப்போ தேவைப்படும் போது கூட அள்ளி சாப்பிட்டுக்கலாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நான் செய்ய போகிறது, மேலே வந்து இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றி நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். இப்போ வெல்லம் கலந்து நல்லா மாவு எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சுங்க. இது சாப்பிட்றதுக்கே அந்தளவுக்கு டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்குது. இப்போ வெல்லம் வந்து உங்களுக்கு அதிகமாக தேவை அப்படின்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாங்க. இல்லை கம்மியாக தான் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் கம்மி பண்ணி சேர்த்துக்கலாம். நான் போட்டிருக்க அளவு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து பாதாம் வந்து ஒரு 15, முந்திரி ஒரு 15 எடுத்துருக்கேங்க. இதை வந்து நல்லா நுணுக்கி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ வானலில் சேர்த்துட்டு நெய் வந்து நம்ம எந்த அளவுக்கு நிறையா ஊற்றுறோமோ அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு கருப்பு உளுந்து லட்டு வந்து சாப்பிட அந்தளவுக்கு டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க. இப்போ இதில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வாசனை வர அளவுக்கு. இந்த வறுத்த பாதாமும் முந்திரியும் இப்போ நம்ம வந்து அந்த உளுந்தில் சேர்த்துட்றோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இது கூடவே இன்னும் ஒரு 2-3 ஸ்பூன் நெய் ஊற்றுங்க. இப்போ பாரம்பரியமான அந்த கருப்பு உளுந்து லட்டில் நல்லெண்ணெய் ஊற்றி தாங்க செய்வாங்க. நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சோம் அப்படின்னா அந்த பசங்க அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அப்படின்றதுனால நான் வந்து நெய் சேர்த்துக்கிட்டேன். இருந்தாலும் கொஞ்சமான அளவு இதையும் நல்லெண்ணெய் வீட்டில் இருந்துச்சு, அதை வந்து கொஞ்சம் சூடு பண்ணி கொஞ்சம் ஹெல்த்தாக இருக்கும் அப்படின்றதுனால அதில் வந்து கொஞ்சம் ஒரு 50 கிராம் அளவுக்கு எண்ணெயை நான் சேர்த்துக்கிட்டேங்க. நீங்கள் முழுக்க நெய்யிலையும் செய்யலாம், இல்லை முழுக்க முழுக்க நல்லெண்ணெயிலையும் செய்யலாம். சாப்பிட்றவங்க உங்களுக்கு எது பிடிக்குதோ அதில் நீங்கள் சேர்த்துக்குங்க. நான் வந்து 2மே மிக்ஸ் பண்ணிக்கிட்டேங்க. ஆனால் இதில் அதிக அளவு வந்து நெய் தான் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கிட்டேன். நல்லா கலந்து விட்டு நம்மளுக்கு நெய் எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிட்டேங்க. இது வீட்டிலையே நான் ஹோம்மேடாக ரெடி பண்ணி வச்சுருந்த பசும் நெய்ங்க. வாசனை அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. நல்லா கலந்து விட்டுடலாங்க. நம்மளுக்கு இன்னும் வந்து நெய்யோ இல்லை ஆயிலோ தேவை அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு கொஞ்சம் லிமிட்டடாக தான் வந்து நெய் ஊற்றிக்கிட்டேங்க. இப்போ 2மே வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி மாவை நல்லா பிசைஞ்சிட்டு லட்டு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இப்போ எனக்கு வந்து கரெக்டான ஒரு அளவுக்கு வந்துடுச்சிங்க. இப்போ வந்து லட்டை வந்து பிடிச்சி வச்சிடலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்பவும் ஹெல்த்தியானதும் கூட. இதில் வந்து அந்த கருப்பு உளுந்தினுடைய அந்த வாசனையை கொஞ்சம் கூட இல்லைங்க. ஏன்னா நம்ம பசும் நெய் ஊற்றுனதுனால அந்த நெய் வாசனை தான் நம்மளுக்கு வருதே தவிர அந்த உளுந்தினுடைய பருப்பு வாசனை நம்மளுக்கு கொஞ்சம் கூட இல்லை. சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து இந்த முந்திரி பருப்பும் பாதாமும் அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இது வந்து ரொம்ப அதிகமாக ஆயில் ஊற்றி நான் ஒரே ஒரு லட்டு மட்டும் பிடிச்சேங்க. இதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் அதிகமாக. இதே பாருங்கள் கையில் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஆயில் ஊட்டுதுன்னு. இவ்வளோ ஆயில் ஊற்றி நம்ம லட்டு பிடிச்சோம் அப்படின்னா எங்கள் வீட்டில் கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க.
அது இல்லாமல் ரொம்ப நாள் வரைக்கும் நம்ம வச்சுருக்க முடியாது. ஆயில் அதிகம் சேர்க்குறீங்க அப்படிங்கும்போது ரொம்ப நாள் வரைக்கும் வச்சுருக்க முடியாது. இது வந்து ஆயில் கம்மியாக ஊற்றினா லட்டுங்க இது. ஆயிலுன்றதோட நெய் வந்து கொஞ்சம் லிமிட்டடாக ஊற்றிக்கிட்டேன். அது வந்து எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது. உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ, ஆயில் அதிகமாக ஊற்றினா பிடிக்குமா இல்லை கம்மியாக ஊற்றினா பிடிக்குமான்றதை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றி நீங்கள் லட்டு உருண்டையை பிடிச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்மளுக்கு கருப்பு உளுந்து லட்டு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கு. பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டும் அந்தளவுக்கு அருமையாக இருந்துச்சு. ரொம்பவும் ஹெல்த்தானதும் கூட. இந்த லட்டுலேயே ஆயில் ஊற்றுனது மட்டும் நம்மளுக்கு தனியாக தெரியுது பாருங்கள். இப்போ ஆயில் வந்து கம்மியாக ஊற்றினேன் லட்டு. இது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கும். உடைக்கும் போது நம்மளுக்கு அப்படியே உதிர்ந்து வர மாதிரி இருக்குங்க. ஆனால் நம்ம ஆயில் வந்து அதிகமாக ஊற்றின லட்டு அந்த மாதிரி உதிர்ந்து வராது. பார்க்குறதுக்கு நல்லா மினுமினுப்பாகவும் இருக்கும். இப்போ ஏஜ் அட்டன் பண்ண பொண்ணுங்களுக்கு வந்து இந்த மாதிரி லட்டு நல்லெண்ணெய் நிறைய ஊற்றி பிடிச்சி கொடுங்க. அது ரொம்பவே ஹெல்த்து. வீட்டில் இருக்கக்கூடிய சராசரி எல்லாருமே சாப்பிட்றதுக்கு இவ்வளோ ஆயில் தேவையில்லைங்க. எங்கள் வீட்டில் இருக்கவங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் நான் வந்து கம்மியாக சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு விருப்பம் வந்தால் நீங்கள் அதிகமாக சேர்த்து செய்யுங்க. ரொம்பவும் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.